செக்ஸுக்கு நோ சொன்ன ஒரே காரணத்தினால அந்த பொண்ணு நெஞ்சு மேலே ஏறி நின்று கத்தியை வச்சு அந்த பொண்ணோட இதயத்திலேயே குத்தி கொலை பண்ணி அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா இறந்து போன உடம்போட செக்ஸ் வச்சிருக்கானா எவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா இருப்பான்னு பாருங்க. ட்ரூவா லவ் பண்ண பொண்ணை ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு எது நடக்கணுமோ அது நல்லாவே நடந்துச்சு அப்படின்னு தெனாவட்டா சிரிச்சுட்டே சொல்றான். என் பேர் தான் பியூஷ், பயங்கரமான மான்ஸ்டர். 24 வயசான அந்த பொண்ணு என் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றேங்கிறக்காக போயிருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா பாட்ட நான் பார்ட்டிக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் பார்த்தோம்னா அந்த பொண்ணோட மொபைல்லேருந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து அவங்க கலீஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சென்ட் ஆயிருக்கு. அவங்க ஃபேமிலிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஃபோன் பண்ணால் மொபைலும் எடுக்கல, டெத் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா போலீஸ்க்கும் கேஸ் கொடுத்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. 2 நாளுக்கு அப்புறம் அந்த பியூஸோட வீட்டிலேருந்து ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போய் பார்த்தா அந்த பொண்ணு இறந்த நிலைமையில இருக்காங்க. அந்த பைத்தியக்காரனை காணோம். என்னன்னு பார்த்தா தான் தெரியுது, அவன் வந்து அந்த பொண்ணு வந்து செக்ஸுக்கு நோ சொன்னனால அந்த பொண்ணை கொலை பண்ணி ரேப் பண்ணி அவளோட ஆவியோட பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கொடூரத்தனமாக பண்ணியிருக்கான். எல்லாம் எதுக்கு, அந்த பொண்ணு வந்து செக்ஸுக்கு நோ அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் இது இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கு.